அனைவருக்கும் வணக்கம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், ஃபுல் வீடியோ. அதுக்கு பின்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், அது ஓடிச்சுங்கிறனால தொடர்ந்து நான் ஷார்ட்ஸே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திருப்பியும் டெய்லி ஒரு வீடியோவோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோவோ நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் ஷார்ட்ஸ் வரும் எப்பவும் போல். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்பவும் ஷார்ட்ஸ்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரி வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க. கம்பில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்ருப்போம், அதே மாதிரி அரிசியில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எப்படி அரிசியும் பருப்பும் ஃபேமஸோ அதே மாதிரி சம்பா ரவையும் ஃபேமஸ்ஸு. இப்போ சம்பா ரவையில் செஞ்சு நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்ருப்போம். அதே சம்பா ரவையை வேக வச்சு சம்பா ரவை தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ ஒரு சின்ன குக்கரில் ஒரு டம்ளர் சம்பா ரவையை கழுவி ஒரே தடவை கழுவி 1 டம்ளருக்கு 2 டம்ளரும் தண்ணி வச்சு குக்கரில் மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதையே ஓப்பன் பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி ஒரு 4 முந்திரி பருப்பை சிறுசாக கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்ச சம்பா ரவையை சேர்த்து கிளறி 1 கப்பு சம்பா ரவைக்கு 1 கப்பு தயிருங்கிற விதத்தில் 1 கப் தயிர் ஊற்றி கிளறி ஒரு கை நிறைய கேரட் துருவலியும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து கிளறி விட்டு இறக்குனா சுவையான சூப்பரான சம்பா ரவை தயிர் சாதம் ரெடி. இது சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இது ஃபுல் வீடியோ. உப்புமா சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இனி ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான பாரம்பரியமான சமையலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்பா ரவை வச்சு தோசை பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், நம்ம பொங்கல் பண்ணலாம். அரிசி சாப்பாட்டுக்கு பதிலாக இதையும் படித்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக செஞ்சு வீடியோவை போடுறேன். இந்த டிஷ் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷு செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.